மாற்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். மாற்கு 4:40. மாற்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கும் பொழுது, பயப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர் ஏன் இப்படி பயந்தீங்கன்னு கேட்கிறாரு. நான் சமயம் நம்ம பாக்குறோம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சிலர் பயப்படுவாங்க. அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் இதுக்கு போயிட்டு பயப்படுறீங்க? இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஆனா பாருங்க, ஒரு மரணம், ஒரு உயிர் போகிற ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது, இதுக்கெல்லாமா பயப்படுவ அப்படின்னு சொன்னா நம்மளெல்லாம் என்ன நினைப்பாங்க? இவங்க உண்மையிலேயே புத்தி சுயாதீனத்தோடு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். அது சீஷர்கள் பாருங்க, ஒரு இயேசு கிறிஸ்துவோடு படகுல போய் கொண்டிருக்கிறார்கள். போறதுக்கு முன்னாடி ஏசாமி தான் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சீஷர்களும் படகுல ஏறி போறாங்க. கலிலேயா கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, திடீர்னு பலத்த சுழல் காற்று அடித்து படகு அமிழத்தக்கதாக அலைகள் மோதி அடித்தது. பலத்த சுழல் காற்று. அந்த கலிலேயா கடல்ல இவங்கெல்லாம் எத்தனையோ வருஷமா மீன் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபிஷர்மேன். ஆனா அந்த கடல்ல என்னன்னா, திடீர்னு பயங்கரமான சுழல் காற்று, புயல். இப்பல்லாம் இருக்கிற வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி, இன்னைக்கு புயல் வரும், அதனால யாரும் போக வேண்டாம், படகு எடுக்க வேண்டாம், மீன் பிடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா அதே சமயத்துல அந்த கலிலேய கடல்ல அடிக்கடி இந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராம பலத்த சுழல் காற்றுகள் வரும். சோ சீஷர்கள் ஏசாமி கூப்பிடுறாங்கன்னு அவங்களும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துதான் போறாங்க. புயலுக்கு எந்த அறிகுறியும் கிடையாது. திடீர்னு தான் வருது. படகுல மோதி அடிக்கும் போது அந்த படகு அமிழத்தக்கதாக, அப்படின்னா அதுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. ஃபுல்லா தண்ணி போய் அமிழ்ந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த கடல்ல எத்தனை வருஷம் அந்த சீஷர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நிச்சயமா சாக போறோம் அப்படின்னுதான். அவங்க உடனே என்ன பண்றாங்க, இப்படி அவ்வளோ பலத்த சுழல் காற்று அடிக்குது. ஆனா பின்னணையம் அது கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் தண்ணி வராம இருக்கிற இடம். ஏசாமி இன்னும் அங்க படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சீஷர்கள் எல்லாம் போய் அவரை எழுப்பி விடுகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். அப்பதான் ஏசாமி இந்த வசனத்தை சொல்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, இறையாதே அமைதலா இருன்னு சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லுகிறாரு, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? சோ ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல அவங்க பயப்படுகிறதுக்கு நம்ம வெளிப்படையா பார்த்தா எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிற மாதிரி தோன்றுது. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில, இவ்வளவு பெரிய வியாதியா? இதுக்கு சுகமே கிடையாதா? இல்லைன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இதுக்கு தீர்வே கிடையாதா? அப்படின்னு சில காரியங்கள் எல்லாம் உலக பிரகாரமா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால பயம் விடுகிறது. ஆனா பாருங்க, அதே மாதிரிதான் சீஷர்களும். கப்பல்ல தண்ணி போயிடுச்சு, எல்லாம் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எனி டைம் சீக்கிரம் செத்து போக போறாங்க. அதனால பயப்படுகிறதுக்கு எல்லா காரணமும் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனா பயப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பார்க்கும்போது ஏசாமி என்ன சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த தேவன் எப்படி நடுக்கடல்ல அவங்கள விட்டுருவாங்க? நம்ம ஒரு கீர்த்தனையில ஒரு பாட்டுல ஒரு வரி வரும், நான் உரைத்தவர் என்று உரைத்தவர் நட்டாற்றில் விட்டாரையா, அடியேனை நட்டாற்றில் விட்டாரையான்னு சொல்லியிருக்கோம். அதாவது நான் சொல்லுவாங்களாம் நிறைய பேர், நான் கூட இருக்கிறேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா என்ன பண்ணுவாங்களாம், நடு ஆத்துல விட்டுருவாங்களாம். நட்டாத்துல விட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அமிழ்ந்து போய் நம்ம மடிந்து போகிறதுக்கு தான் சமானம். சோ நயந்துரை கூறியே நட்டாற்றில் விட்டாரையா. நயந்துரைனா நயமான வார்த்தைகள், நம்ம நம்புற மாதிரி சொல்லி நடு ஆறு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய தேவை முடிஞ்ச உடனே நட்டாத்துல அப்படியே நம்மள விட்டுட்டு போயிருவாங்களாம். நம்மளும் அவங்கள நம்பி போவோம். ஆனா ஏசாமி
அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னா நம்மள கரை சேர்க்கிற வரைக்கும் நம்மள விடவே மாட்டாரு. நட்டாற்றுல நம்ம விட்டுட்டு அவரு போகவே மாட்டாரு. சோ சீஷர்கள் வந்து அதை யோசிச்சு பார்க்கவே இல்ல. எவ்வளோ அற்புதங்கள் சீஷர்கள் ஏசாமி பண்ணத கண்ணால பார்த்திருக்கிறாங்க. எவ்வளோ அதிசயங்கள பார்த்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு குருடருக்கு கண் பார்வை கொடுத்திருக்கிறாரு. என்னெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள செஞ்சிருக்கிறாரு. முடவர்களை நடக்க வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அக்கறைக்கு போவோம்னு அவரு சொன்னாரு. பெராலிஸ்ட் ஒரு மனுஷன், பெராலிசிஸ் இருக்கிற ஒரு மனுஷன், திமிர்வாதக்காரன், வாதம், பக்கவாதம் இருக்கிற ஒரு மனுஷனை எழும்பி நடக்க வச்சாரு. இதெல்லாம் பண்ண தேவன் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நிச்சயமா அவரு செய்வாருன்னு சொல்லி ஒரு தைரியத்தோட அவங்க இல்லாம என்ன பண்றாங்க, மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்றாங்க. ஆண்டவர் வந்து ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்கிறாருன்னா, அதுக்கு முதல் காரணம் வந்து நான் தானே சொல்லியிருக்கிறேன். அக்கறைக்கு போவோம்னு. அப்புறம் ஏன் பயப்பட்டீங்கன்னு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறான காரியங்களை குறித்து நாம் இந்த நேரத்துல பயத்தோடு வந்திருக்கலாம். அது எந்த காரியமாக இருக்கலாம். நம்மை குறித்தோ, நமக்கு ரொம்ப வேண்டிய உறவினர்களை குறித்தோ, இல்லன்னா எந்த காரியத்த குறித்தோ கூட பயங்கரமான ஒரு மிகுதியான ஒரு பயத்தோடு வந்திருக்கலாம். அது நார்மல். பயப்படுறதுக்கு உலக பிரகாரமா பார்த்தா பயப்பட வேண்டிய ஒரு காரியம் தாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும், இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்னா, ஒரு நாள் அவர் நம்மை நட்டாற்றில் விடமாட்டார். அவருடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நாம் கெஞ்ச வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது ஏசாமியே அந்த படகுல இருக்கிறாரு. அப்புறம் எப்படி சீஷர்கள் பயப்படலாம்? ஏன் பயப்பட்டீர்கள்ன்னு எப்படிங்க, எப்படியெல்லாம் சாவ போற நேரத்துல போய் ஒருத்தன்ட்ட போய் ஏன் பயப்படுறன்னு கேட்கலாமா? அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா, இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவர் கேட்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வந்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் மாத்திரம் இல்ல, அவர் இந்த உலகத்துக்கு வந்தது வந்து, இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி ஒரு கப்பல் கவிழ்ந்து மரித்து போய் விட்டார்ன்னு செய்தி வரத்துக்கா வந்து அப்படி நடக்க போகுது. இப்படியெல்லாம் நடந்தா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஆனா பாருங்க, சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கும் பொழுது, அவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் கூட இல்ல. பயந்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி ஒரு நடுக்கடல்ல யோனாவையே ஆண்டவர் நடுக்கடல்ல மடிந்து போக விடவில்லை. சீஷர்களாவது காற்று, கடல், கொந்தளிப்பு எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறாங்க. யோனா பாருங்க, ஏசாமி கூடவே இருந்தவன்லாம் கிடையாது. அவன் ஏதோ பழைய ஏற்பாட்டுல இருந்தான். கண்ணால எதையும் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவன் பாருங்க, இந்த காற்று, கடல், கொந்தளிப்பு, புயல் இது எதுக்குமே அவன் பயப்படல. அவன் யாருக்கு பயப்படுறான்? வானத்தையும் சமுத்திரத்தையும் படைத்த தேவனுக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்றான். அவன் வானத்தையும் சமுத்திரத்தையும் படைத்த கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் இருக்கும் பொழுது இங்க வந்து ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மிகுந்த பயம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். எல்லா பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ பயந்தாலும் பாருங்க, இந்த பயப்படுகிறது அவிசுவாசம் இதுவே வந்து நம்மளை நரகத்தில் தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது நான் எதற்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நாம் முன் செல்ல வேண்டும். அப்படி சீஷர்களிடத்துல ஆண்டவர் கேட்கிறார்னா காரணம் இல்லாம அவர் கேட்கவில்லை. அவர் அவரோடு கூட இருக்கிறார். நான் வந்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், அக்கறைக்கு போவோம்னு. இன்னைக்கும் இந்த அதிகாலை வேளையிலே நம்ம எவ்வளவு பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அக்கறைக்கு போவோம் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நாம் பற்றி கொண்டு நிச்சயமாக நாம் பயப்படாமல் முன் செல்ல வேண்டும். 2வதாக அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது என்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொண்டு நாம் முன் செல்ல வேண்டும். இந்த ஜூன் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என் முகத்தை இனி நான் அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். சோ இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில
ஆண்டவர் வந்து ஒருவேளை தூங்குகிறது போல அந்த நேரத்துல இருந்திருக்கலாம். அதனாலதான் சீஷர்கள் பயந்துட்டாங்க. உலுக்கி வர எழுப்புறாங்க. ஆனா இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. முகம் மறைக்கப்பட்டது போல இருக்கலாம். அவர் தூங்கிட்டு இருக்கிறது போல இருக்கலாம். இன்னைக்கு நாங்க இந்த ஜெப குறிப்பு, இந்த விண்ணப்பங்களை இத்தனை நாளா நான் வச்சிருக்கிறேனே, எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே. ஆண்டவர் என்ன தூங்குறாரா? அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஏன் பயப்பட்டீர்கள்ன்னு கேட்கிறாரு. அவர் ஒண்ணும் தம்முடைய முகத்தை நமக்கு இனி மறைக்கவே மாட்டார். எப்பொழுதும் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்கச் செய்து எல்லா சேதங்களிலும் இருந்து நம்மை பாதுகாப்பார், தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.